ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து நேட்டிவில் வந்து ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடிட்டு ஊருக்கு வந்தாச்சு. நான் அதை தவிர ஒரு மினி வ்ளாக் எடுத்திருந்தேன். இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஆகஸ்ட் 5 to 15 10 டேஸ் திருவிழா. அது 10 டேஸ் திருவிழா நடக்கும். அதில் லாஸ்ட்டு 3 நாள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த 3 நாள் வந்து நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே நேட்டிவ்க்கு வந்து இப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஊரில் வந்து நல்லா கெடா வெட்டி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும். இந்த 3 நாளுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். ஏன்னா எங்கள் அத்தை வந்து சமையல் ஆள் வச்சு சமையல் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது. நாங்கள் ரொம்பவே ரிலாக்ஸாக இருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு முன்னாடியே சர்ச் இருக்கனால எங்கள் வீடு தான் ஃபஸ்ட்டு வீடு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தான் ப்ரேயருக்கு காணிக்க வைப்போம். எங்கள் அத்தை வந்து இண்டிவிஜுவலாக வந்து பிளேட்டில் ஒவ்வொரு பேருக்கும் வந்து ரூபா காணிக்க கொடுத்துருவாங்க. ப்ளஸ் கேண்டில் வந்து கொடுத்துருவாங்க. அங்கே போய் நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி நம்ம காணிக்க போடணும். இந்த ஒவ்வொரு தட்டிலையும் வந்து உப்பு மிளகு அதெல்லாம் வச்சு அமௌண்ட்டும் வச்சு நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வரணும். இது வந்து எல்லாருமே அங்கே பண்ணுவாங்க. ஸோ வந்து பேராக வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இது பண்ணுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மொமெண்ட்லாம். ரொம்ப நல்ல பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும். இது வந்து ரொம்ப பக்கத்தில் நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து வருவாங்க. ரொம்பவே பிளெஸ்ஸிங்கான கோயில் அப்படின்னு சொல்லப்போனால். இது வந்து புனித பரலோக மாதான்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில். இந்த கோயிலில் வந்து 10 நாள் நடக்கும். 10 நாளுமே சூப்பராக நடக்கும். ஈவினிங் நாங்கள் வந்து லாஸ்ட்டு 3 டேஸ் தான் வருவோம். அந்த லாஸ்ட் 3 டேஸ் வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்கும். 3 நாளுமே வந்து அசன சாப்பாடு கோயிலேருந்து போடுவாங்க. அது மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த கெடா வெட்டி அது மாதிரிலாம் கொடுப்பாங்க நிறைய பேர். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கூட்டத்தை அந்த தேர் இழுக்கிறதுக்கே வந்து மொத்த ஊரும் வந்து அப்படி கூடி இருந்து இழுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி அந்த தேரை வந்து இது தங்கத்தேருன்னு சொல்லுவாங்க இந்த தேரை. அதனால் இது இழுக்க வந்து காலையில் ப்ரேயர் முடித்து ஒரு 6 o'clock ஆரம்பிப்பாங்க இந்த தேர் இழுக்க. அந்த தேர் வந்து ஊரை ஃபுல்லாக சுற்றி வந்து மதியம் வந்து ஒரு 2 மணி ஆயிரும். அவ்வளோ நேரம் வந்து தேர் வந்து சுற்றி கோயிலை சுற்றி ஊரை சுற்றி வரும். அப்புறம் வந்து லாஸ்ட்டு இந்த கோயில் பக்கத்தில் வந்து தேருக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு அங்கே வச்சுருவாங்க ஃபைனலாக. அப்படி தான் நடக்கும் இந்த தேர். சூப்பராக இருக்கும். நல்லா அந்த பாட்டு அது இதுன்னு கேட்டுட்டு நல்லா ஜாலியாக வைப் மூடில் இருந்தோம். ஃபெஸ்டிவல்லாம் நல்லா போச்சு. சூப்பராக இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். என் ஹஸ்பண்டுமே வந்து எல்லா ஒர்க்லேயும் இருப்பாங்க. அந்த ஊர் திருவிழானா போதும், எப்படியாச்சும் லீவ் கேட்டு நேட்டிவ்க்கு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க பிரதர்ஸோட. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அவங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது. வருஷத்தில் இப்படி ஒரு 3 நாள் போகும்போது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும். அதுதான் இதில் மெயின் திங்கு. ஓகே, இப்போதைக்கு நம்ம தேர் இழுத்த வ்ளாக் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வ்ளாக்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.